பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி விலகி ஓடிய விடாமுயற்சி. ஸோ பொங்கலுக்கு வேறு என்ன படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்த்த நேரத்தில், இப்போது சங்கரோடைய கேம் சேஞ்சர் படத்துக்கும், அதே மாரி ஷியான் விக்ரமுடைய வீரதீரன் சூர் படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தல அஜித் அவருடைய படங்களில் வந்து விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அகிலி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குட் பேட் அகிலியோட ஒர்க் இன்னும் அதிகமாக இருக்குன்றனால அது தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சி பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலேருந்து ஆடியன்ஸ்க்கு அதிக எதிர்பார்ப்பு கூடிச்சுன்னு கூட சொல்லணும். அதேமாரி தலையோட கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வரப்போகுதுனால விடாமுயற்சிக்கான காத்திருப்பு ரொம்ப அதிகம்னால ஓகே கொண்டாடலாம்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற போஸ்ட்மார்ட்டம் விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுலேருந்து பெரிய ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும் ஆடியன்ஸ் மத்தியிலே சரி. ஸோ வேறு என்ன படங்கள் தான் வரப்போகுது பொங்கலுக்கு அப்படின்னும் போது கேம் சேஞ்சர் படமும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா விடாமுயற்சிக்கு அப்புறம் இப்போ கேம் சேஞ்சர், அதாவது சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர் படத்துக்கு இன்னும் அட்வான்ஸாக கூடியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். அந்த படத்துக்கு இப்போ நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் தாண்டி அதே மாதிரி வணங்கான் படம் மாதிரி இருக்குது. ஸோ வணங்கான் படமும் சொன்ன மாதிரி ஜானில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களும் பொங்கல் ரிலீஸ் பண்ணுறன்ற வாக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த படம் வருமா வராதா, இல்லைனா கேம் சேஞ்சர் படத்தை பார்த்துட்டு வணங்கான் படம் பின்னாடி கூடுமா அப்படின்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வீரதீர சூரன் படம் வேறு இருக்குது. ஸோ இந்த படம் வந்து என்னென்னா குடியரசு தினத்துக்கு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பல குடும்பம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னா வீரதூரன் வந்து வரணும், பொங்கலுக்கு வந்து வீரதீர சூரன் படம் வரணும் அப்படின்றதுனால ஹேஷ்டாக் நிறைய வந்து சோஷியல் மீடியா அளவில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பொங்கலுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கணும் எங்களுக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகம் இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி அதை கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நேரத்தில் இப்போ அது கொடுக்கலன்றதுனால ஓகே வணங்கான் படம் வந்து ஓரளவுக்கு ஓகே பாலா அவருடைய இயக்கத்தினால வணங்கான் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஷியான் விக்ரம் அவருடைய படம் எப்படி இருக்க போகுது, அதாவது வீரதீரேஸ்வரன் படம் எப்படி இருக்க போகுதுனால இந்த எதிர்பார்ப்பு அதிகம் கூட்டிகிட்டே இருக்குன்னு கூட சொல்லணும். ஸோ பொங்கலுக்கு யார் தான் மக்களுக்கு ட்ரீட் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஒருவேளை பொங்கல் இதெல்லாம் கொடுத்தாலும் படத்தில் ட்ரீட் யார் கொடுக்க போகிறீங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லணும். கேம் சேஞ்சர் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வணங்கான் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வீரதீரேஸ்வரன் படம் கொடுக்க போகிறாங்களான்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் அதிகம் இருக்குன்னே சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.